தமிழகத்தில் ஜூலை 1ஆம் தேதி முதல் ஹெல்மெட் கட்டாயமாக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னையைச் சேர்ந்த மல்லிகா என்பவர் தன் கணவர் விபத்தில் இறந்ததால் கூடுதல் இழப்பீடு தொகை தர வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த மனு நீதிபதி கிருபாகரன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. திங்களன்று இவ்வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு அளிக்க உத்தரவிட்ட நீதிபதி கிருபாகரன், தமிழகத்தில் ஜூலை 1ஆம் தேதி முதல் இருசக்கர வாகனம் ஓட்டுபவர்கள் அனைவரும் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தும்படி உத்தரவிட்டார். அனைத்து சாலை சந்திப்புகளிலும் கேமராக்கள் அமைத்து இதை கண்காணிக்கவும், ஹெல்மெட் அணியாதவர்களின் ஓட்டுநர் உரிம அட்டையை பறிமுதல் செய்யலாம் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். ஏற்கனவே உள்ள விதிமுறைகளை கட்டாயம் அமல்படுத்த வேண்டும் எனவும் உத்தரவிட்ட நீதிபதி கிருபாகரன், தலைக்கவசம் அணிவது குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த பிரச்சாரம் மேற்கொள்ளவும் உத்தரவிட்டார். இந்த உத்தரவுகளை அமல்படுத்தியது தொடர்பாக டிஜிபி மற்றும் உள்துறை செயலாளர் அறிக்கை அளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார்.